ஹாய் தோழர்ஸ். ஒரு அநீதி நடக்கும்போது அந்த அநீதியை நிகழ்த்துறவனை விட, அந்த அநீதிக்கு துணை போகிறவனை விட, அந்த அநீதியை கண்ணும் காணாமல் சைலண்ட்டாக போகிறவனும், அது அநீதினே தெரியாமல் இருக்கிறவனும் தான் மிக மிக ஆபத்தானவர்கள். ஏன்னா அந்த அநீதியை செய்கிறவன் நமக்கு எதிரில் நிற்பான். அந்த அநீதியை சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்குறவன் நம்ம கூடவே நிற்பான். கடவுள் நம்பிக்கை, பக்தி இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களோட விருப்பம். ஏன்னா நம்ம என்னதான் பகுத்தறிவு, சயின்ஸு இதெல்லாம் பேசினாலும் இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் ஆன்மீகம், பக்தின்ட்டு கடவுள்கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. அது வாழ்க்கையில் தனக்குன்னு பிடிமானம் இல்லாத நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இங்கே வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கில் கோயிலை திறந்து குடமுழுக்கு பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் இந்த அயோத்தியாவில் கட்டப்பட்ட ராமர் கோயிலுங்கிறது அநீதி. உங்கள் பக்தியை காரணமாக காட்டிக்கிட்டு அந்த அநீதியை சைலண்ட்டாக கடந்து போகிறீங்கன்னா அந்த அநீதியை செஞ்சவங்களோட நீங்கள் தான் மிக மிக ஆபத்தானவர்கள். என்ன மனசு புண்படுதா? படட்டும்.